ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியல் ஃபேக்ட்ஸ் அபவுட் எ கார்ப்பரேட் லைஃப். நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமா தெரியும் அது, ஆனால் உள்ள என்னென்ன மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம என்ன நினைப்போம், பயங்கரமா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் கண்டினியூஸா அப்படின்னு நினைப்போம். ஆமா, அது கரெக்ட் தான், நிறைய வேலை இருக்கும், வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, எல்லா ப்ராஜெக்டும் அப்படி இருக்குமா அப்படின்னா கிடையாது. அகைன் டிபெண்ட் டு ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராஜெக்ட். நம்ம வேலையை பார்க்கறத விட ஒரு டேல ஒரு 9 hours ஒர்க் பண்றோம்னா 4 to 5 hours நம்ம மீட்டிங்லேயே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு மீட்டிங், லைக் அது ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மீட்டிங்லேயே டைம் போறது தான் ஒரு ரியலான ஃபேக்ட். அதை தவிர லைக் நம்ம ஒர்க் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் இருக்கும், ஆனால் ஒரு பாதிக்கு மேல டைம்ல வந்து நம்ம மீட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ரியல் ஃபேக்ட் அபவுட் அண்ட் கார்ப்பரேட் லைஃப். லைக் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி ஒரு டேல வந்து மோர் தென் half a day வந்து மீட்டிங் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்படி இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. தேர் ஆர் எக்ஸப்ஷனல்ஸ் ஆல்சோ. ஆனா நிறைய ப்ராஜெக்ட்ல என்னன்னா அந்த மீட்டிங்ஸ்லேயே half of the day ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, don't believe everyone knows everything. அதாவது நீங்க ஒரு ஃப்ரெஷரா ஒரு டீம்ல ஜாயின் பண்றீங்க, இல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல போய் ஜாயின் பண்றீங்க, இல்ல ஒரு 1-2 years எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க புதுசா ஒரு டீம்ல ஜாயின் பண்றீங்க, இல்ல ஒரு போறீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு இது இருக்கக்கூடாது உங்களுக்கு. மேபி அந்த ப்ராஜெக்ட்ல அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம், லைக் அந்த விஷயம் அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா நல்லா தெரிஞ்சிருக்கலாம். தவிர ஜென்ரலா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஓ என்னடா இவங்களுக்கு எல்லாம் தெரியுது நமக்கு எல்லாம் தெரியல அப்படின்னு நினைக்க கூடாது. எப்பயுமே வந்து ஒரு இதுக்கு போறீங்கன்னா just don't believe that everyone knows everything. அதுதான் சிம்பிள். மூணாவது விஷயம் என்னன்னா, லைக் பில்டப் பண்றது, ஷோ ஆஃப் பண்றது. நிறைய பேர் லைக் ஐடியில் வந்து ஒரு 70-80% என்ன பண்ணுவாங்கன்னா, அது ரொம்ப சின்ன வேலையா இருக்கலாம், அது சொல்லிக்கணும், நம்ம தெரிவிக்கணும் அப்படின்ற தேவையே கிடையாது. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஒருத்தவங்க கூட இருக்கவங்களுக்கு, இல்லைன்னா அவங்களே ஏதோ ஒரு சின்ன வேலை பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ரொம்ப பெரிய வேலை பண்ண மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய மேல் எழுதுவாங்க, அது இப்படி இருந்துச்சு, இந்த கிளாஸை தூக்கி நான் இங்கே வச்சு, அந்த மாதிரி ரொம்ப சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ பில்டப் பண்ணி ஒரு மேல் எழுதி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்கும். 80-90% அப்படி தான் இருப்பாங்க. லைக் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே அதை ஷோ ஆஃப் பண்ணுவாங்க, அதை பில்டப் பண்ணுவாங்க. சரி, அது தேவைதான், பட் எல்லா டைம்லையும் அந்த மாதிரி பண்ணணும்னா அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டா இருக்கும். ஆனால் அப்படி பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு இவன் தான் பண்றான் அப்படின்ற, அது ரொம்ப சின்ன வேலையா இருக்கும், அதுவே அவ்வளோ பெரிய பில்டப்பா பண்ணி காட்டுவாங்க. ஒருத்தா வந்து இட் ஃப்ரம் பேக் சைட். அதாவது இப்போ நீங்க ஒரு டீம்ல ஒர்க் பண்றீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் எல்லாரையும் நான் சொல்லல, நல்லவங்களும் இருக்காங்க. லைக் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கூட நல்லாவே இருப்பாங்க, ஏதாச்சும் கேட்கும்போது நல்லா சொல்லுவாங்க. ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா அது ரொம்ப சின்ன மிஸ்டேக்கா இருக்கலாம், அது ஒரு 2 minutes கூட இருக்காது அந்த கரெக்ஷன் பண்றது. அது வந்து நம்ம டைரக்டா நமக்கே சொல்லலாம், இது இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்க, சேஞ்ச் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படின்னு நமக்கே சொன்னா அது ஒரு நல்ல ஒரு டீம் ஸ்கில்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணாம என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய மேல் எழுதுவாங்க. லைக் சீனியர் மேனேஜர், பெரிய பெரிய ஆளுங்களை நம்ம சிசில வச்சு, எப்பா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட, கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி உங்களை வந்து பின்னாடியில இருந்து குத்துவாங்க. லைக் அந்த மாதிரி சில விஷயம்லாம் கண்டிப்பா நடக்கும். அதனால வந்து எப்பயுமே வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பேக் சைட்ல இருந்து குத்துறது வந்து நிறையவே கார்ப்பரேட் லைஃப்ல நடக்கும். ஃபைனலா வந்து ஃபேக் ரிலேஷன்ஷிப். நீங்க பாத்தீங்கன்னா, லைக் நீங்க உங்க டீம்ல இருக்கவங்கலாம் உங்க கூட வந்து நல்லா பர்சனலா ஷேர் பண்ணிட்டு, லைக் உங்க கூட டீ வர்றது, வெளியே வருது, லஞ்சுக்கு வருது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க நிறைய பர்சனலாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. எல்லாரையும் சொல்லலை, there are exceptions. in every case there is an exception. இருந்தாலும் நீங்கள் நிறைய பர்சனலாக ஷேர் பண்ணீங்கன்னா, நீங்கள் என்னதான் உங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாலும் ஏதாச்சும் ஒர்க்குன்னு வரும்போது அப்படியே நீங்கள் ஏதாச்சும் உங்களை பின்னாடி இருந்து குத்த ஆரம்பிச்சிருவாங்க. கார்ப்பரேட் லைஃப்ல வந்து நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணணும். எல்லாரையும் வந்து நம்பி எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்றது இந்த மாதிரி வச்சுக்க கூடாது. there is lot of fake relationship in a corporate life. இதெல்லாம் தாங்க some of the real facts about a corporate life. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. Let's connect in another video. Bye from Nadoris.